ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சங்கீதம் தியானம் கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 74 ஹிஸ்ட்ரி, பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். இது வந்து மஸ்கீல் என்னும் சங்கீதம். சங்கீதம் ஃபுல்லாகவே வந்து மஸ்கீல்னு பாடினது வந்து 13 சங்கீதங்கள் வந்து பாடப்பட்டிருக்கு. நம்ம தாவீது எழுதிகள் பார்த்துருக்கோம். இந்த சங்கீதம் எழுதுறது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசாப் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து என்ன சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புலம்பலின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் புலம்பலின் சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எருசலேம் தேவாலயம் வந்து சாலமோன் அவர் அரசனால் கட்டப்பட்டுன்னு நமக்கு தெரியும். அந்த கட்டப்பட்ட தேவாலயம் வந்து திரும்பவும் வந்து இடிக்கப்பட்டது. எதனால இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறத விட்டுட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணாங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ளே வந்து அவங்க வந்து போனாங்க. அதனால ஏசப்பா வந்து தேவன் வந்து அவங்க பாதுகாப்பை விட்டு அவரை விட்டு நீங்கினதுனால பாபிலோன் அரசர் நேபுகாத்நேச்சர் வந்து அந்த ஆலயத்தை அவங்களோட பேட்டில் ஃபீல்டோட வந்து என்ன பண்ணாரு, அழிச்சு போட்டார். அப்போ வந்து இதை பார்த்து தான் அந்த ஆசாப் வந்து என்ன பண்ணுறாரு, புலம்புகிறதா இந்த சங்கீதம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2வது லைன் பாருங்கள், மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகுகிறது அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்களை வந்து என்ன பண்ணார், ஒரு மேய்ப்பனாக இருந்து என்ன பண்ணார், ஆடுகளை போல பாதுகாத்து வந்தார். அப்போது அவர் வந்து அவரோட சற்று அவர் மறைந்திருக்கிறதுனால அவர் ஆசப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சத்ரு என்ன பண்ணான், எல்லாத்தையும் கெடுத்து போட்டான் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஆலயத்துக்குள்ளே பூந்து பொன் வெள்ளி பொருட்களையெல்லாம் கொள்ளையெடுத்து அதை என்ன பண்ணாங்களாம், தீயிட்டு கொளுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி இதில் வருது. 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகள், வாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோடாரிகள் சம்மட்டிகளால் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அடித்து நொறுக்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நிர்த்துளி ஆக்குவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முற்றிலுமாக அழித்து போட்டாங்க. ஸோ அப்போது 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்கிறீர். அப்போ வரைக்கும் ஆண்டவர் எப்படி இருந்தார், வலது கரத்தை வைத்து அவர்களை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், ஆசீர்வதித்து பாதுகாப்பு வச்சுருந்தாரு. ஏன் நீங்கள் வந்து கையை முடக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து 1வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரோட கேரிங் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத ஆசாப்பு அந்த புலம்புல காமிக்கிறாரு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 11வது அதிகாரத்தில் வந்து அவரை வந்து எவ்வளோ பாதுகாப்பாக அவங்கள வச்சுருந்தாங்க அப்படின்னு வலது கரத்தை கொண்டு அவர் அவங்களை பாதுகாப்பாக வச்சுருந்தாரு. 13வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செங்கடலை பிளந்த அதிசயத்தை வந்து சொல்கிறாரு. 13வது வசனத்தில் வந்து, தேவரீர் உமது வல்லமையில் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தினில் வலுசற்பங்களை தலையை உடைத்தீர். 13வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் வந்து சொல்கிறாரு. இவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சும் நீங்கள் வந்து ஆண்டவரை மறுதளிச்சுட்டு எங்கே போனீங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி ஆசாப் வந்து சொல்கிறாரு. 16வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பின் மகத்துவத்தை சொல்கிறார். பகலும் இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். ஸோ இதெல்லாம் ஏசப்பா அவங்களுக்கு செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்கள மறுதளிச்சுட்டு விக்கிரக ஆராதனைக்குள்ளே வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 19வது வசனத்தில் பாருங்க, ஒரு இருக்குன்னா, உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதையும். இன்னைக்கு சங்கீதத்தில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த காட்டுப்புறாவின் ஆத்மா. இந்த காட்டுப்புறாவோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து ஒரு சாதுவான பறவை. அதுக்கு வந்து கபடு தெரியாது, தற்காப்பு இல்லாத பறவை. சரியா? இப்போ இந்த காட்டுப்புறா வந்து எதோட நம்ம ஒப்பிடுறோம் அப்படின்னா, அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஏசப்பா பாதுகாத்து வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ யாருக்கு நடுவில் இருக்காங்க, அவங்க வந்து பொருள்களால் கொள்ளையடிச்சு அவங்கள அடிமைகளாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களை, பாபிலோன் அரசன் வந்து. அப்போது காட்டுப்புறா எப்படி வந்து வேட்டையாடும் மிருகங்களுக்குள்ள நடுவில் நின்றுட்டு அதனால தப்பிக்க முடியுமா, முடியாது. மனசுக்குள்ள ஒரு மாதிரி புறா கத்துற சத்தம் நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, ஒரு மாதிரி இது பண்ணும்ல, அந்த சத்தம் மாதிரி மனசுக்குள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த அவங்க பகைவர்களெல்லாம் சுற்றி இருக்காங்களாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைகளாக மாட்டிட்டு அந்த மாதிரி புறா சத்தமிடுறத போல அவங்க மனசுக்குள்ள என்ன பண்ணுறாங்களாம், சத்தமிடுறாங்களாம். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெகேமியா 2:17 வசனம்.
திரும்ப நான் அசுரை நோக்கி இருக்கிறதையும் அந்த வாசல்கள் அக்னியால் சுட்டப்பட்டு இருப்பதையும் நான் இருக்கிற சிறுமியையும் பார்க்கிறேன். நான் என் நிந்தைக்குள்ளாக விழாதபடிக்கு எஸ்ரேலின் அழுத்தத்தை கட்டுவோம் மாறுங்கள் என்று சொன்னேன். அடுத்த வசனத்துல ஃபர்ஸ்ட் வசனம் என் தேவனுடைய கரம் என்ற நன்மையாக இருக்கிறதையும் போதும். ஸோ அப்போ என்ன சொல்றாரு, இத்தனை நம்ம செஞ்சும் ஏசப்பா திரும்ப என்ன பண்றாங்க, எருசலேம் தேவாலயத்தை வந்து கட்டினாங்க. அவருடைய கரம் நம்ம மீது எப்படி இருக்கு. அப்போ இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி இதை வந்து உருவகப்படுத்தலாம், அதாவது எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம என்ன நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்ம எல்லாரும் நம்மளை வந்து காட்டுப்புறாவின் ஆத்மாவா வச்சுக்கோங்க, உங்களை நினைச்சுக்கோங்க. அப்போ நம்மளை சுற்றி என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம எல்லாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில ரொம்ப தனித்து விடப்படுவோம் பாருங்க. ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள தனிமையாக, நான் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் ஃபேமிலிக்காக இப்படி இது பண்ணுறேன், எனக்கு இத்தனை கடன் வரங்கள் இருக்குது, இந்த இதனால நோயினால் கஷ்டப்படுறேன், எல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே என்ன இல்லை, ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டில் நீங்கள் உட்காந்து இந்த காட்டுப்புறாவின் ஆத்மாவை போல நம்ம என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளே அந்த புலம்பல் நம்ம இது பண்ணுறோம். அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏசப்பா நம்மளோட அருகிலிருந்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, கேட்டுட்ருக்காரு. ஸோ அந்த காட்டுப்புறாவின் ஆத்மாவன் அந்த இதை கேட்டுட்டு தான் அந்த நெகேமியா 2:18 சொல்கிறாரு, என்னோட கரம் எப்போவுமே உங்ககிட்ட இருக்குது, நான் உன்னை வந்து எப்போவுமே என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பேன், தாங்கி பிடிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காட்டுப்புறாவின் ஆத்மாவோட புலம்பல் வந்து யாருக்குமே வெளியில் கேட்காது. நீங்கள் ஏசப்பா 2 பேர் மட்டும்தான் அந்த சர்க்கிளில், ஆவியானவர் கூட இருப்பார், அது திரியோகி தேவன் நம்ம இது பண்ணிக்குவோம், இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அப்போ எப்போவுமே நீங்கள் நினச்சிக்கோங்க, என்னால் எதுவும் முடியல, நான் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் போயிட்டேன், எனக்கு இதாகலை, யாருமே நமக்கு வந்து உதவி செய்யலை, பேசுறதுக்கு இது பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு காட்டுப்புறா, என்னோட ஆத்மாவோட சத்தத்தை யார் கேட்டுட்டு இருக்காங்க, ஏசப்பா வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவருடைய வலது கரம் என்ன பண்ணிட்டு இருக்காமா, என்னை அணைத்து பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த சங்கீத தியானத்துலேருந்து என்ன பண்ணுறோம், என்ன நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் என்னுடைய ஒவ்வொரு புலம்பல்களையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏசப்பா அருகிலிருந்து கேட்டுருக்காரு. அதனால் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, கவலையோ அழுகை இருக்கக்கூடாது. நம்மளுடைய எல்லா பாரங்களையும் என்ன பண்ணணும், ஏசப்பாவோட சன்னிதியில் வச்சிடணும், பாதப்படியில் வைத்துட்டு நம்ம அமைதியை உட்காந்து சங்கீத தியானம் கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடுத்து